ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜீ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான குடும்ப விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க. இதில் சரிகமபா சீசனில் இருக்கவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்ன கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து இந்த ஜீ குடும்பத்துல 2025க்கான விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. அவங்களாம் மோட்டிவேஷன் பண்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த எஃபெக்ட் எல்லாம் தாண்டி போராடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கரண்ட் லைஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் வாங்கியிருக்காரு. அதாவது மோஸ்ட் ஃபெமிலியர் ஃபேஸ் கேட்டகரி அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திவினேஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிகமபா லிட்டில் சூப்பர் சாம்பியனுடைய சீசன் 4க்கான டைட்டில் வின்னர் தான் திவினேஷ். ஸோ இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவருடைய ஓல்டு சாங்கோடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இவருடைய அந்த மழலை வாய்ஸ்ல கேட்கும் போது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால இந்த கேட்டகரியில் இவருக்கும் விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ட்ரெண்டாக ரீசெண்டாக இருக்கக்கூடிய கூமாப்பட்டி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா விருது கிடைச்சிருக்கு. இனியா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விருது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் மோட்டிவேஷன் ஆகி விருதுகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்க்கும்போது இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரப்போறவங்க இவங்களே ரெஃபரன்ஸா வச்சு கண்டிப்பா ஒரு நல்ல வேல் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா ஜீ தமிழ் ஆகட்டும் இல்ல மற்ற விருதுகள் கிடைக்கும் அப்படின்றது இவங்க எல்லாரும் ஒரு உதாரணமா வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இவங்களோட ஃபேமஸ் பிளஸ் ட்ரெண்டிங் இவங்களுடைய விடாமுயற்சிக்கான சக்சஸ்க்கான விருது தான் இப்போ ஜீ தமிழ்ல இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜீ தமிழ் 2025 குடும்ப விருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அவார்ட். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.